மார்ச் 8 மகளிர் தினத்துக்கு பெண்களை எல்லாம் போற்றி சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குதே அப்படின்லாம் ஸ்டேட்டஸ் போடணும்னு நினச்சேன். அப்போ தான் யோசித்து பார்த்தேன், ஆண்கள் எல்லாருமே பெண்களை வணங்கிக்கிட்டு தான் இருக்காங்க, வணங்குறதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் பெண்களுக்கு பிரச்சனை வந்து பெண்களால் தான். மாமியாருக்கு மருமக பிரச்சனை, மருமகளுக்கு மாமியாரை பிடிக்கல, நாத்தனாருக்கு ஓரவத்தி பிடிக்கல, ஓரவத்திக்குள்ளே சண்டை, இந்த மாதிரி எக்கச்சக்க சண்டைகள். பெண்களுக்கு பெண்களே தான் வில்லி ஆகிட்டு இருக்காங்க. 3 மணி நேரம் எடுக்கிற சினிமாவில் கூட ஹீரோ வந்து வில்லனை கடைசியாக கொன்னுடுவார், இல்லை திருத்திடுவார். அதுலேயுமே ஆண்கள் தான் வில்லனாக இருந்திருப்பாங்க. ஆனால் வருஷக்கணக்காக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சீரியலில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வில்லியாக இருப்பாங்க. சீரியலில் கூட ஒரு கதை கற்பனைக்காக கூட ஆண்கள் வந்து கொஞ்ச நேரம் தான் வில்லனாக இருப்பாங்க. ஆனால் பெண்கள் வந்து வருஷக்கணக்காக வில்லியாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, 79% முதியோர் இல்லம் உருவாகிறதுக்கு பெண்கள் தான் காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ கசப்பான உண்மைகள் இருந்தாலும் பெண்களுக்கு பல பிரச்சனைகளில் பல விதங்களில் பெண்களால் தான் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு.